ஹலோ guys, வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபயர் ஃபோர்ஸ் அனிமேவோட தமிழ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபயர் ஃபோர்ஸ் அனிமேவோட ஃபுல் ஒரு ரிவ்யூ, ஒரு ட்ரிபியூட் மாதிரி பார்க்க போகிறோம். சரி, நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபயர் ஃபோர்ஸ் அனிமே வந்து தமிழ் டப்பில் வந்திருக்கு, ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, தமிழ் டப்பில் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ஃபயர் ஃபோர்ஸ் அனிமேவோட சீசன் 3 மட்டும்தான் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கிரன்ச்சி ரோல் வந்து ஃபயர் ஃபோர்ஸ் அனிமேவோட சீசன் 3ஓட ரைட்ஸ் தான் வாங்கி வச்சுருக்காங்க. அதாவது சீசன் 3 இப்போ தான் ஜாப்பனீஸ்லேயே ரிலீஸ் ஆகுது இல்லையா. ஸோ வந்து அதோட ரைட்ஸை வாங்கி ரீஜனல் லாங்குவேஜில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீசன் 1 and 2ஓட ரைட்ஸ் இனிமேல் தான் லேட்டராக வாங்குவாங்களா இருக்கும். ஸோ சீசன் 3 ஃபஸ்ட்டு டப் பண்ணி விட்டுட்டாங்க. இதுதாங்க கன்சிடர்ட்டு ஒரு பிடிக்காத விஷயம். சீசன் 1, 2 வந்து ரீஜனல் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணாமையே டேரெக்டாக சீசன் 3 ரிலீஸ் பண்ணால் எப்படி பார்ப்பாங்க? அதாவது அந்த தமிழில் இல்லைனா அவங்களோட ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்க்குறவங்க எப்படி பார்க்க முடியும்? சீசன் 1, 2 பார்க்காம டேரெக்டாக எப்படி 3 பார்ப்பாங்க? அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா புது அனிமேஸும் சரி, பழைய அனிமேஸும் சரி, தமிழ் டப்பில் ரீஜனல் லாங்குவேஜில் டப்பாகி வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ தான் இந்தியா முழுக்க வந்து நிறைய பேர் அனிமேவை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதை கிரன்ச்சி ரோல் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு புதுசாக வர எல்லா அனிமேவோட ரைட்ஸையும் வாங்கி முதல்ல, அதாவது ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆகும் போதே அஃபிஷியலாக தமிழ் டப்டு, தெலுங்கு டப்டு, மலையாள டப்டுன்னு ஜாப்பனீஸில் எந்த எபிசோட் ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கே ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இவங்க பண்ணுற ஒரு சில விஷயம் இருக்குல்ல, இந்த மாதிரி இந்த சீசன் 1, 2 டப் பண்ணாமல் சீசன் 3 விட்றது, இல்லைனா ஒரு மூவி மட்டும் விட்றது, இல்லைனா கரெக்டாக சீசன் 1, 2, 3 விட்டுட்ருப்பாங்க. நடுவில் ஒரு மூவி வந்திருக்கும் மெயின் ஸ்டோரியோட கனெக்ட் ஆகும், அதை மட்டும் டப் பண்ணாமல் திருப்பி எபிசோடை டப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ அட்டாக் ஆன் டைட்டன் அனிமே டைம்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இப்போது சீசன் எல்லாமே விட்டுட்டாங்க. கடைசியாக வந்து அந்த கிளைமேக்ஸில் உள்ள அந்த மூவி மட்டும் விடாமல் ஓஏடியெல்லாம் டப் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணால் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதெல்லாம் தனியாக போட்டுட்ருக்காங்களா. ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒரு நிறைய பேருக்கு பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். என்னடா சீசன் 3 விட்ருக்கீங்க, நான் எப்படி 1 and 2 பார்ப்பேன்? இல்லைனா கரெக்டாக பார்த்துட்ருக்கவன் கரெக்டாக கிளைமேக்ஸில் ஒரு மூவி நீங்கள் ரிலீஸ் பண்ணாமல் மற்றதை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அடுத்து வர அனிமேவை பார்ப்பாங்க, ஒரு கிரேஸ் இருக்கும்ல, அது இல்லாமல் போயிடும். ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். இந்த ஃபயர் ஃபோர்ஸ் அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகரியான ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு நான் சொல்லுவேன் இந்த கரண்ட் ஜென்ரேஷன் அனிமேல. ஏன்னா வந்து இந்த அனிமே வந்து ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அனிமேஷனாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே தரமாக பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு வந்து போர் அடிக்கின்ற ஃபீலே வராது. ஏன்னா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபில்லர்ஸே கிடையாது. அதாவது நிறைய இப்போ வர அனிமே, எந்த அனிமேஷன்லையுமே ஃபில்லர்ஸ் கிடையாது. எல்லாமே கரெக்டாக அந்த ஸ்டோரியில் இருக்கிற எபிசோட்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 சீசன் வந்திருக்கு, இப்போ தான் 3rd சீசன் வந்துட்டுருக்கு. நீங்கள் மறக்காமல் போய் அந்த 2 சீசனையும் செக் பண்ணிவிட்டு வாங்க, ரொம்ப தரமாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த அனிமே வந்து ஒரு ஃபயரை பேஸ் பண்ண ஒரு அனிமே, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அனிமே வந்து நிறைய ஓல்டு ஜென் அனிமேஸை ரெஃபரன்ஸாக வச்சு எடுத்த ஒரு அனிமே. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த அனிமேவோட ஹீரோ கேரக்டர் இருக்காங்களா, ஹீரோ கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா லூஃபி மாதிரியே இருக்கும். ஒரு 70% லூஃபி மாதிரியே இருக்கும். அவனோட ஃபைட்டிங் டெக்னிக்ஸ், அவன் பேசுகிற விதம் எல்லாமே கொஞ்சம் லூஃபி மாதிரி தான் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த ஒரு கேர்ள் கேரக்டர்லாம் வரும், அதாவது கேர்ள் கேரக்டர்னு இல்லை, ஒரு சில பேர் ஃபைட்டிங் டெக்னிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நருட்டோவில் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த ரசிங்கன், ஷுரிக்கன், அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கில் பண்ணுவாங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா, ரொம்ப நாள் முன்னாடி பார்த்ததாச்சே, ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஸ்டோரியை பற்றி எதுவுமே நான் பேசலை, ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஏன்னா அது வந்து ஒரு தனி ஒரு ஃபீல். அதனால் நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் ஒரு மாஸ்டர் பீஸ், மஸ்ட் வாட்ச் கேட்டகரியான ஒரு அனிமே. ஏன்னா வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அந்த 2 சீசன்லேயுமே ரொம்ப, எப்படி சொல்கிறது, ஒரு வாட்டி நீங்கள் ஒரு 2 எபிசோட்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து அதை விட்டு வெளியே வரவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். சரி ப்ரோ, இந்த அனிமே பார்க்கலாமா வேண்டாமா, எந்த மாதிரி ஒரு ஜான்ராவில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஓகே, இதை நான் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா, இந்த ஃபயர் ஃபோர்ஸ் அனிமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த மாதிரி இருக்கும் என்ன அப்படின்னா, வந்து இது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அனிமே. அதாவது ஆக்ஷன்னு சொல்ல முடியாது, அல்டிமேட் ஆக்ஷன் அனிமே. அதில் நிறைய ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன பையன், அதாவது ஒரு யங்ஸ்டர், ஷின்ரா குசகாபே அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் வந்து ஸ்பெஷல் ஃபயர் ஃபோர்ஸ் ஸ்குவாட் 8ல் வந்து போய் சேர்றான். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரிலாம் ஸ்டோரி மூவ் ஆகுறது மாதிரி தான் இந்த அனிமே இருக்கும்.
ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி புதுசாக ஃபீல் ஆகும். அதாவது இந்த அனிமேவோட ஒரு பேஸ் கான்செப்ட், கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபயர் இஸ் லைஃப் அண்ட் டெத் அப்படின்ற மாதிரி. நெருப்பு தான் எல்லாம், அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருப்பாங்க. அதாவது சடனாக ஒரு ஃபயர் இன்சிடெண்ட் நடக்கும். அதில் வந்து ஹியூமன்ஸ் நிறைய பேர் வந்து இன்ஃபர்னல்ஸாக சேஞ்ச் ஆயிடுவாங்க. அதாவது இன்ஃபர்னல்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நெருப்பு மாதிரி இருக்கிற ஒரு மான்ஸ்டர்ஸ் மாதிரி சேஞ்ச் ஆயிடுவாங்க. அது எதுக்காக, ஏன் அப்படின்றதெல்லாம் அனிமே பார்க்க தான் நமக்கு புரியும். ஸோ அவங்கள வந்து இன்ஃபர்னல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபயர் ஃபோர்ஸில் இருக்காங்கள்ல, அவங்களோட வேலை என்னென்னா, இந்த மாதிரி சேஞ்ச் ஆனவங்க அந்த இன்ஃபர்னல்ஸை வந்து ஃபைட் பண்ணி அவங்கள திருப்பி மனுஷங்களாக மாற்றணும். ஐ மீன் ப்யூரிஃபை பண்ணணும். அந்த இன்ஃபர்னல்ஸை மற்ற மக்கள்கிட்ட இருந்து காப்பாற்றி, அவங்களையும் சாதாரண மக்களையும் காப்பாற்றி அவங்கள திருப்பி பேக் டு ஹியூமன்ஸாக மாற்றுறது தான் இந்த ஸ்பெஷல் ஃபயர் ஃபோர்ஸோட வேலை. உங்களுக்கு டவுட் வரலாம், இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃபயர் பற்றி தான் இந்த அனிமேவா, இந்த மாதிரி அந்த மான்ஸ்டர் மாதிரி மாறினவங்களை காப்பாற்றுறது தான் இந்த அனிமேவா அப்படின்ட்டு டவுட் வரலாம். அப்படி கிடையாது. இதில் வந்து டீப் மிஸ்ட்ரி இருக்குது. அதாவது இந்த ஃபயராக மாறினதுக்கு பின்னாடி இந்த ஃபயர் ஃபோர்ஸில் இருக்கவங்களுக்குலாம் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கும். இப்போ வந்து சாதாரணமாக ஒரு ஃபயர் ஃபோர்ஸில் இருக்க மாதிரி மான்ஸ்டர்கிட்ட போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு ஓஸில். இது வந்து சூப்பர் நேச்சுரல் பவர் வச்சுருப்பாங்க. அந்த ஃபயர் ஃபோர்ஸில் இருக்க எல்லாருமே ஒருத்தரும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபைட்டிங் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரி இருக்குது இந்த கதைக்கு பின்னாடி. அதை இன்னும் நிறைய ரிவீல் பண்ணவே இல்லை. 2 சீசன் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. சீசன் 3 இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். மஸ்ட் வாட்ச் கேட்டகிரி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அனிமேல வந்து சீக்ரெட் ஆர்கனைசேஷன்ஸை பற்றி நிறைய காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த சிட்டியில் நடக்கிற நிறைய இந்த இன்ஃபர்னல்ஸை பற்றியான விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணுறதுக்காக சீக்ரெட் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்கும். அதை பற்றி காமிச்சிருப்பாங்க. எமோஷ்னல் பேக் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப உங்களுக்கு டீப்பாக கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நருட்டோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த தியானம் பண்ணுறது, அந்த சாமி கும்பிடுறது, அதாவது என்ன சொல்கிறது, சாமி கும்பிடுறதுன்றதை விட ஸ்பிரிச்சுவலான ஒரு நிறைய விஷயங்கள் காமிச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி தான் இந்த அனிமேல நிறைய ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக ஃபயர், ரிலிஜியன், சயின்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு குழப்பி அடித்து ஒரு கலக்கி போட்ட மாதிரி மிக்ஸ்டு பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் எப்படி இந்த அனிமையோட ஜான்ராவே நம்ம சொல்ல முடியாது, என்ன ஜான்ரா அப்படின்றது. நீங்கள் அதை பார்த்தா தான் தெரியும். பார்க்குற ஒருத்தவங்களோட மைண்டை பொறுத்து அந்த ஜான்ராவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா எல்லாமே கலந்துருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான அனிமே பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, இது ஓகே. ஃபுல் ஆக்ஷன், அல்டிமேட் ஆக்ஷன் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, இது ஓகே. அண்ட் அதே மாதிரி இந்த ஆர்கனைசேஷன்ஸு, கொஞ்சம் இந்த ஸ்பை த்ரில்லர் மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, இது ஓகே. எல்லாமே கலந்து தரமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், கேரக்டர்ஸ் பற்றி நான் பேசணும். கேரக்டர்ஸ் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்குவாட் மெம்பருக்கு வந்து யூனிக் ஃபயர் எபிலிட்டி. அதாவது அந்த ஃபயர் ஃபோர்ஸில் இருக்கிற எல்லாருமே முக்கால்வாசி ஃபயர் எபிலிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, எல்லாருமே ஃபயர் பவர் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ஃபயர் பவர்லேயுமே ஒரு சில பேருக்கு வித்தியாசமான அந்த ஃபயரையே கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி. இப்போது உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, அவதார் த லாஸ்ட் ஏர் பெண்டர்லாம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட அந்த ஃபயரோட கேட்டகரிக்கு ஏற்றாப்புல அவங்களோட பவர் லெவலப்லாம் பண்ணுவாங்க. ஸோ நல்லாயிருக்கும். அவங்க ஸ்டோரியை வந்து லிட்ரலி என்ன சொல்கிறது, உங்கள் ஹார்ட்டை டச் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு கிரியேஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், இந்த அனிமேல வந்து நிறைய இன்டைரக்டான மெசேஜஸ்லாம் நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த அனிமேவோட மாங்கா ரைட்டருமே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த அனிமே வந்து நீங்கள் பார்க்கும்போதுமே அதான் ரியலைஸ் பண்ணுவீங்க, ஹோப்பை பற்றி பேசுது அப்படின்னு. நிறைய சுற்றி வளைச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, ஹோப் தான் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ணி இதோட மெசேஜ் அண்ட் ஸ்டோரி லைன் எல்லாமே ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கோட்ஸ் ஒன்று இருக்கும், வென் த வேர்ல்ட் இஸ் லிட்ரலி பர்னிங் அரவுண்ட் யூ கேன் ஸ்டில் ஸ்மைல், கேன் யூ ஸ்டில் ப்ரொடெக்ட் பீப்புள் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்ஸ் வந்து அந்த ஆர்த்தர், அந்த மாங்கா ரைட்டர் சொல்லியிருப்பார். என்னென்னா, உலகமே உன்னை சுற்றி எரிஞ்சிட்டு இருந்தாலும், சுற்றி நெருப்பாக கவராக இருந்தாலும், நடுவில் நீ ஒருத்த மட்டும் இருந்து சிரிச்சிட்டு இருக்க முடியுமா? உன் கண்ணில் தெரிகிறவங்களெல்லாம் உன்னால் காப்பாற்ற முடியுமா? நீ தான் உண்மையான ஃபயர் ஃபோர்ஸோட ஸ்குவாட் 8ல் உள்ளவன். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையும் சரி, ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு ஸ்டோரி பேக்கப்போட ஒரு மெயின் ஒரு லீடாக வச்சு இந்த அனிமே பண்ணியிருப்பாங்க. பேசும்போதே எனக்கெலாம் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. நீங்கள் அந்த அனிமே பார்த்தீங்கனாலுமே இதை தான் லிட்ரலி நீங்கள் இதை தான் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கோட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அந்த அனிமேவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஹோப்பை பற்றி பேசியிருக்காங்களான்றது தெரியும். இன்னொரு விஷயம், நான் இந்த கோட்ஸ் சொன்னல, உலகமே உன்னை சுற்றி எரிஞ்சிட்டு இருந்தாலும் உன்னால் ஒருத்தங்களை காப்பாற்ற முடியுதான்னு.
இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரி பேக்கப்போட அந்த மெசேஜை சொல்லக்கூடிய ஒரு அனிமே நீங்கள் பார்க்க ரியலைஸ் பண்ணுவீங்க. அந்த உலகத்துக்குள்ளேயே போயிடுவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். சீசன் 3 தான் தமிழ் டப்பில் விட்டுருக்காங்க. அதுவும் ஒரு 2 எபிசோடு தான் வந்திருக்கு கிரன்ச்சி ரோலில். சீசன் 1 and 2 வந்து தமிழ் டப்பில் இல்லை, இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸில் இருக்குது. நீங்கள் வந்து ஜாப்பனீஸில் அனிமே பார்க்குறவங்களா இருந்தால் வெயிட் பண்ணாதீங்க, உடனே போய் பாருங்கள். இந்த அனிமே நீங்கள் முக்கால்வாசி பேர் பார்த்துருப்பீங்க. ஜாப்பனீஸில் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் நான் வந்து சொல்கிறேன், ஒரு வேளை பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகிரி. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது, ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. அண்ட் தமிழில் தான் நான் அனிமே பார்த்துட்ருக்கேன் ப்ரோ, ரொம்ப நாளாக இப்போ வர எல்லா அனிமேவும் தமிழில் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். சீசன் 3 இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 1 and 2 ரைட்ஸ் கிரன்ச்சி ரோல் வாங்கிடுவாங்க எப்படியும். அது இன்னும் ஒரு 5 மாதமோ ஒரு 3-4 மாதமோ ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பட்டு எப்படியாவது வந்துடும். நம்ம அதுக்கடுத்து நீங்கள் ஒரு வீடியோ போடுறேன், தமிழ் டப் எப்படி பண்ணியிருக்காங்க, தமிழ் டப்போட ரிவ்யூ நான் போடுறேன். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பாருங்கள். அண்ட் தமிழ் டப்பில் நிறைய அனிமேஸ் வேணும் ப்ரோ. இப்போது நான் நருட்டோ பார்த்துட்டேன், அண்ட் 1-2 மெயினான அனிமேஸ்லாம் பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு தமிழ் டப்பில் வேறு அனிமே என்ன இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே 2 வீடியோ போட்டிருக்கோம். நியூ தமிழ் டப்டு அனிமே அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதில் நிறைய அனிமேஸை பற்றி நான் பேசியிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் தான் எனக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட் செக்ஷனில் எந்த மாதிரி நான் வீடியோ பண்ணணுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். சரி, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.